ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்க, ஒரு சூப்பரான டிசைன் தான் தைக்க போகிறோம். இந்த டிசைன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த டிசைனை வந்து உங்களுக்கு ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு கண்டிப்பாக சொல்லித்தரேன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லா சாரீஸ்க்குமே வச்சு பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் துணி நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு 30 பாயிண்ட் தேவைப்படும். இல்லை 30 பாயிண்ட் எடுக்கிறதுல சின்ன டிசைனுக்கெல்லாம் துணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர்னு இப்படி மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான துணியை மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா துணி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் சேஃப்டியாக இருக்கும். வேறு வேறு கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த துணியில் கொஞ்சம் லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டபுள் கலர் துணி எடுத்திருக்கோம். இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் கிளாத்துக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு 1/2 மீட்டர் தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி தைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் அதிகமான கேன்வாஸ் எடுத்துருக்கேன். நெக்குக்கும் தைக்கணும், அது போக சைடில் வரக்கூடிய டிசைனுக்குமே நம்ம பயன்படுத்தி தைக்கணும். அதனால் கேன்வாஸ் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத், மெயின் கிளாத்து. இப்போ இதோட அளவுகள் இப்போ பார்த்துடலாம். கீழே பாருங்க, தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, பிளவுஸோட ஹைட்டு 14.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச், ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா 10 இன்ச், இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 40, தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. கீழே இதோட அகலமே பார்த்தீங்கன்னா மேலே எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு தான் கீழே எடுத்து இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தைக்கிறனால இந்த பகுதியை அப்படியே நம்ம தனியாக மடித்து வச்சிடலாம். இப்போ கேன்வாஸில் பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா நெக்கோட ஹைட்டு 10 இன்ச்சு. இந்த இடத்துல வருது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு நம்ம சேர்த்தே கட் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சு ஹைட்டில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை, மீதி இருக்கக்கூடிய பகுதியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, 2.5 இன்ச் அகலமும் உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் இது போல் நம்ம வந்து பாக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரஃப்பாக போட்டு பார்த்துக்கலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து குறுகலாக தான் ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு வந்து அழகா வந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா குறுகலாக வந்து கீழே வந்து இந்த பாக்ஸை விட்டு வெளியில அகலமாக போகணும். அப்போதான் அந்த நெக்கோட ஷேப் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அழகா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கோட அகலத்தை பொறுத்து நம்ம வந்து இந்த அகலத்தையுமே நம்ம வந்து கூடவும் குறைச்சிக்கலாம், கூடவும் கூட்டிக்கலாம். இல்லை அகலம் வந்து எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னாலும் அகலத்தையுமே குறைச்சிக்கலாம். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அகலமாக வச்சாதான் இந்த நெக்கோட திலகம் ஷேப் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இதே ஷேப்லேயே தைச்சோம் அப்படின்னா அது வேறு மாதிரியான திலகம் ஷேப் வந்து மாறிடும். திலகம் ஷேப்லேயே எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம அகலத்தை கூட்டுறதுலையும் குறைக்கிறதுலையுமே அந்த அகலத்தை கூட்டுறதுலையும் குறைக்கிறதுலையும் அந்த மெத்தடில் தான் இருக்குது. இப்போ இந்த லைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இதை இப்போ டார்க்காக போட்டுக்கலாம்.
கரெக்டாக பாருங்கள், இது ஜாயிண்ட் ஆகிற இடம் பாருங்கள் 4 இன்ச்சு ஹைட்டு. இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா 4.25. கீழே பார்த்தீங்கன்னா 1.25. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.25. இதோட அகலம் பாருங்க கரெக்டாக 1 இன்ச்சு. இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 1.25 இன்ச்சில் நான் எடுத்துக்கிறேன். இந்த அவுட்லைன் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, இந்த லைன் மட்டும்தான். இந்த லைனை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். கீழே மட்டும் பாருங்க ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ பாருங்க, இதை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஷேப் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து லைனிங் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், மெயின் கிளாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தை இது போல் நம்ம வந்து விரித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். இது போல் கரெக்டாக வச்சதுக்கப்புறமா பாருங்கள், உள் ரவுண்டு அந்த நெக்கோட ஷேப் வந்து பாருங்கள் அதே ஷேப்லேயே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் கேன்வாஸ் ஒட்டியே. சில கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தில் ஒட்டவே ஒட்டாத அயன் பண்ணோம் அப்படின்னா, அதனால அயன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகும். அயன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கழுத்து பகுதியை கரெக்டாக லைனிங் கிளாத்தில் சென்ட்ரு பண்ணி வச்சுட்டோம். அதோட உள் லைனை வந்து இது போல் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கோட்டு மேலேயே வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேன்வாஸ் நழுவாமல் இருக்கிறதுக்காக இந்த பின் குத்திக்கலாம். எல்லா இடத்துலையுமே இது போல் பின் குத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமே இருக்காது. இப்போ பாருங்க, உள் ரவுண்டு அந்த ஒரு நூல் கேப்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். பொறுமையாகவே நம்ம வந்து தச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு நூல் கேப்லேயே இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பிக்கலாம். இப்போ அவுட்லைன்லேயுமே பாருங்கள், ஒவ்வொரு பின்னாக எடுத்துட்டு ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இதோட நூல் பீஸரை இது போல் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுக்கலாம். கரெக்டாக கவனமாக பாருங்கள். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய லைனிங் கிளாத் பகுதியை இது போல் கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். 2 துணியுமே நழுவாமல் இருக்கிறதுக்காக பின் குத்திக்கலாம். இப்போ உள் ரவுண்டில் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல கார்னர் பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பினோம் அப்படின்னா அதோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடச்சிரும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய லைட்டாக பிசுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இது போல் நெக் என்ன ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அதே ஷேப்லையே இது போல் லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக 1/4 இன்ச் மட்டும்தான் விடணும், 1/2 இன்ச்சு விடக்கூடாது. இப்போ இந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். இப்போ நெக்கோட அந்த மூளை ஷேப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பகுதியில் இருக்குது. இதை கட் பண்ணிக்கலாம். தையலில் படாமல் பொறுமையாக கட் பண்ணணும். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு வளைவு நெளிவு இருக்கக்கூடிய இந்த நெக்கு தான் இந்த ஷேப். அதனால ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்குமே குட்டி குட்டியாக தையலில் படாமல் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பிட்டு நெக்கோட ஷேப்பை பாருங்கள் கரெக்டாக எடுத்து விட்டுறலாம். நெக்கோட ஷேப் கரெக்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். தையல் பொடி தையலாக இருக்கணும். ஓரத்தில் போடக்கூடிய தையல் வளைவு நெளிவு வராமல் நேராக இருக்க மாதிரியே நம்ம தச்சு வரணும். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு பொறுமையாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நெக் அழகாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கீழே இடுப்பு பகுதியில் 2 துணியையுமே சேர்த்து வச்சு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம் 2 சைடுமே. இப்போ இதோட அவுட்லைன் ஃபுல்லாக ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பகுதியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஜாஸ்மின் கிளாத்தில் பாருங்கள் 2.25 இன்ச் அகலத்தில் இது போல் நேராக நம்ம லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக பாருங்கள், இதோட அகலம் 2.25 இன்ச் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த ஃப்ளவர் தைக்கிறதுக்கு அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.25 இன்ச்சு. இது போல் நீளமான துணியை 2ஆக மடித்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்ப இந்த துணிய பாருங்க, வரிசையா லைனா ஒண்ணு மேல வச்சுக்குருவோம். தனித்தனியா கட் பண்ணோம் அப்படின்னா டைம் போயிரும். இது போல வரிசையா லைனா வச்சுட்டு, இதோட அகலமே பாருங்க கரெக்ட்டா 2 1/4 இன்ச்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீளம் 2 1/4 இன்ச், அகலமும் 2 1/4 இன்ச்ல இது போல ஸ்கொயர் ஷேப்ல நெறையா பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நெறையா கட் பண்ணிட்டோம். இத இந்த மாதிரி டபுளா முக்கோணமா மடிச்சுட்டு, இந்த சைடு ஒரு மடிப்பு, அந்த சைடு ஒரு மடிப்பு. இந்த மாதிரி அழகா நீட்டா நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருந்த இந்த பீஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷேப்ல நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து இந்த மாதிரி நெறைய தச்சு முடிச்சுட்டோம். இத பார்த்தீங்கன்னா, தனித்தனியா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா, அடியில பிசுறு பகுதிய நம்ம கட் பண்ணி விட்டுட்டு, இந்த மாதிரி சைடுல இருக்கக்கூடிய நூலையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து பிசுற அழகா நீட்டா கட் பண்ணிட்டோம். இத கழுத்தோட லெஃப்ட் சைடு வச்சு நம்ம தைக்க போறோம். நம்ம கையோட லெஃப்ட் சைடு பாருங்க. ஷோல்டர் இணைக்கிறதுக்கு கரெக்ட்டா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு, கழுத்து பகுதியில கழுத்த ஒட்டியே தைக்காம, கழுத்து பகுதியிலருந்து ஒரு நூல் கேப்ல இது போல வரிசையா லைனாவே தச்சுக்கலாம். இப்ப பாதி வரைக்கும் அந்த நெக்கோட சென்டர் பகுதி வரைக்கும் மட்டும் நம்ம தச்சுக்கலாம். இதோட நூல் பிசுற கையோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல பிசுற மறைக்கிறதுக்காகவும், அழகுக்காகவும் லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். லேஸ் தைக்கும் பொழுது கரெக்டாக கழுத்தை ஒட்டியும் தைக்கணும். இந்த ஃப்ளவரோட பிசுறு பகுதி வெளியில தெரியாமலும் கவர் பண்ணியும் தைக்கணும். பொறுமையாக தைக்கணும். லேஸுக்கு மேட்சா இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல பிசுறு தெரியாம உள்பக்கமா மடிச்சு விட்டுட்டேன். அழகா நீட்டா பாருங்க. கொஞ்சம் கூட பிசுறு தெரியக்கூடாது. இப்ப இந்த ஓரத்துல இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இதோட நூல் பிசுற கையோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஒன் சைடு அழகா நீட்டா நம்ம தச்சு முடிச்சுட்டோம். ரொம்பவே அழகா இருக்கு. இப்ப இந்த சைடு பாருங்க, வேற ஒரு டிசைன் நம்ம தைக்க போறோம். இதுக்கு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் வளைவு ஷேப் வர்ற மாதிரி. இப்ப இந்த இடத்துல நம்ம கேன்வாஸ் பகுதியை வைக்க போறோம். இதுக்கு கேன்வாஸை இது போல ஒத்தையா விரிச்சு வச்சுக்கலாம்.
விரிச்சிட்டு இந்த நெக்கோட ரைட் சைடு பாருங்க, அதோட வளைவு ஷேப் அப்படியே நம்ம வந்து வரைய போகிறோம். இதுக்கு நெக்கோட அகலம் கூடுதலாக போயிடாமல் கரெக்டாக 2 5 இன்ச்சில் வர்ற மாதிரி கரெக்டாக ஒடுக்கமாக கரெக்டாக வச்சுக்கணும். ரொம்பையும் ஒடுக்கியும் வச்சிடக்கூடாது, ரொம்ப அகலமாகவும் வச்சிடக்கூடாது, கரெக்டாக வச்சுக்கணும். பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு இது போல் அந்த நெக்கோட அவுட்லைன் பாருங்கள், கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். கீழே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூடுதலாக விட்டுட்டே நம்ம வந்து குறிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம லைன் போட்டுட்டோம். இந்த சென்டர் பகுதியிலையுமே லைட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதோட அகலம் பாருங்க, நம்ம வந்து கரெக்டாக ஒரு 2 இன்ச் அகலம் குறிக்க போகிறோம். இது போல் பாருங்கள், ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம வந்து 2 இன்ச் அகலத்திலே இது போல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், அப்படியே லைனாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைன் மேலேயே அவுட்லைன் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். இதோட ஷேப் மாறாமல் இருப்பதற்காக மேல் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய பகுதி மேல் பக்கம்னு நம்ம வந்து எழுதிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஷேப் வந்து மாறிராது. அந்த சைடு இந்த சைடும் மாற்றி தச்சுட்டோம் அப்படின்னா, இந்த சைடு வரக்கூடிய டிசைன் அந்த சைடு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா, கோல்டு கலர் கிளாத்தில் மேல் பக்கம்னு இந்த சைடு வெட்டியிருந்தோம். அதை அப்படியே பின் பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைடு இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா கவனமாக பாருங்கள், நம்ம வெட்டுனது ரைட் சைடு. அந்த ரைட் சைடு வெட்டின பீஸை எடுத்து நம்ம லெஃப்ட் சைடு பின்பக்கமாக திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கேன்வாஸை கரெக்டாக மாற்றாமல் கரெக்டாக வச்சிடணும். ரைட் சைடு வெட்டிய பகுதியை அப்படியே இங்கிட்டு பின்பக்கமாக திருப்பி லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி நம்ம இது போல் அடியில் கோல்டு கலர் கிளாத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நழுவாமல் இருக்க பின் குத்திட்டு இந்த கேன்வாஸோட அவுட்லைன் ஒரு நூல் கேப்பில் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைடும் அந்த சைடும் அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ கேன்வாஸ் ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பிசிறு பகுதியை கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இதை வந்து நம்ம ப்ளவுஸோட கழுத்து பகுதியில் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடில் தான் வர்றோம். இந்த மாதிரி ஷேப்பில் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. புரிஞ்சு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதோட அகலம் கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், 2.5 இன்ச்சில் இது போல் நீளமான துணியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச்சு. இப்போ கட் பண்ணிய ஒவ்வொரு பீஸையுமே லைனாக நம்ம நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து வரிசையாக இணைச்சிக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நம்ம நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் தொடவே கூடாது.
இப்போ பார்த்தீங்கன்னா, இத திருப்புறதுக்காக நான் ரெடிமேட் ரோப்பு தான் எடுத்திருக்கேன். சென்டர் பகுதியில அந்த ரெடிமேட் ரோப்ப கரெக்ட்டா வச்சுட்டேன். அடியில நல்லா ஸ்ட்ராங்கா கெட்டி தையல் போட்டுட்டு, ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு, இது போல நேரா நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்ப அடியிலேயும் நம்ம கெட்டி தையல் போட்டு, இப்ப இந்த பகுதிய நல்ல பக்கமா திருப்பி எடுத்துக்கலாம். இப்ப திருப்பி முடிச்சுட்டோம். அடியில பாருங்க, அந்த நூல தனியா நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். சைடுல இருக்கக்கூடிய தையல சென்டர் பகுதியில கரெக்ட்டா வச்சுட்டு, இந்த பகுதிய நம்ம அழகா நீட்டா நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, சைடுல இருக்கக்கூடிய தையல் சென்டர் பகுதியில வச்சுட்டு, இது போல தகடு போல நம்ம நீட்டா அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதோட அகலம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3 இன்ச்ல வந்து நம்ம கட் பண்ண போறோம். இதோட நீளம் பாருங்க 3 இன்ச் 3 இன்ச்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது எல்லாத்தையுமே 3 இன்ச் அந்த ஹைட்லயே கட் பண்ணி எடுத்திருக்கோம். துணிக்கு மேட்சா இருக்கக்கூடிய நூல கரெக்ட்டா வச்சுட்டு, இந்த ஒவ்வொரு பீஸோட சென்டர் பகுதியில இது போல நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த லைன்ல பாருங்க, இதுல ஒரு குட்டி குட்டியா ஃப்ளீட் வச்சுட்டு, அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய கோட ஒட்டியே புடிச்சுட்டு, அந்த கோட்லயே நம்ம வந்து 4, 5 முறை டைட்டா சுத்தி விட்டுட்டு, இந்த மாதிரி பூ கட்டுற மாரி நம்ம வந்து டபுள் நாட் போட்டுக்கலாம். இதோட நாட் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த கோட்டு மேல நாட் வர்ற மாதிரி அழகா நீட்டா நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் குட்டி குட்டியா மடிச்சு விட்டுட்டு, கரெக்ட்டா அந்த இடத்துல 4, 5 முறை டைட்டா சுத்தி விட்டுட்டு, டபுள் நாட் போட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நூல் பிசுறு வெளியில தெரியக்கூடாது. நூலோட பிசுறெல்லாம் கரெக்ட்டா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல பாருங்க, நம்ம நெறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்ப வந்து இந்த கோல்டு கலர் கிளாத்ல 2 இன்ச் அகலத்துல நம்ம குறிச்சிருந்தோம். இதோட சென்டர் பகுதியில 1 இன்ச்ல இது போல மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்ம தச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பீஸையுமே லைனா நம்ம தைக்க போறோம். அந்த கோல்டு கலர் துணியோட அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய லைனும், இந்த பீஸோட சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த நாட்டும் கரெக்ட்டா வந்து சென்டர்ல கரெக்ட்டா வரணும். இது போல வரிசையா லைனாவே நம்ம தச்சுக்கலாம்.
இந்த சாக்லேட் பீஸோட முடிச்சு பகுதி, அதாவது அந்த தையல் பார்த்தீங்கன்னா அடியில் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் வராத பகுதியை மேல் பக்கமாக வச்சுக்கணும். இந்த சாக்லேட் பீஸோட தையல் பகுதி அடியில் வர்ற மாதிரி இது போல் வரிசையாக லைனாக நெருக்கமாகவே தைச்சுக்கலாம். இப்போ ஒன் சைடு தச்சு முடிச்சிட்டோம். இந்த சைடும் பாருங்க, அதுக்கு நேர் நேரா அழகாவே நம்ம நீட்டா நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே பாருங்க நம்ம தையல் போட்டுட்டோம். இந்த பகுதியை பின்பக்கமாக திருப்பி அந்த கேன்வாஸ் ஒட்டியே மீதி இருக்கக்கூடிய பிசிறு பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். இதுக்கு கோல்டு கலர் துணியில் 1.25 இன்ச் அகலத்தில் இது போல் கிராஸ் பீஸில் கட் பண்ணிக்கலாம். எப்போதுமே பைப்பிங்க்கு கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணணும். அதோட அகலம் 1.25 இன்ச் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ வரிசையாகவே நம்ம வந்து இணைச்சிக்கலாம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் நம்ம 1/2 இன்ச் அகலத்தில் இது போல் உருட்டி தைச்சுக்கலாம். இப்போ பாருங்க ஒன் சைடு வந்து நம்ம உருட்டி தச்சுட்டோம். இப்போ தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கோல்டு கலர் கிளாத்தில் இந்த சைடு பாருங்க நம்ம தையல் வந்து ஒரு 1/4 இன்ச் பிசுறு விடவே கூடாது. ஒரு நூல் கேப்லேயே 2 துணியுமே சேர்த்து வச்சு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடுமே பாருங்கள் அந்த கழுத்து பீஸை ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த பகுதியை பாருங்க, இது போல நல்ல பக்கம் இந்த மாதிரி ஷேப்ல எடுத்து விட்டுறலாம் 2 சைடுமே. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம வந்து உருட்டி தச்சுக்கலாம். உருட்டி தைக்கும் பொழுது அந்த ஆரஞ்சு கலர் நூல் மேட்சா வந்து நம்ம போட்டுக்கணும். ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு உருட்டுறோமோ அதே அளவில் தான் முடிகிற வரைக்குமே உருட்டணும். நான் இப்போ கொஞ்சம் தடிமனாகவே உருட்டுறேன் பாருங்க. ரெண்டு சைடுமே ஒரே அளவு சேமாகவே உருட்டணும். இந்த சைடு எந்த ஷேப்பில் எந்த அகலத்தில் உருட்டியிருக்கோமோ அதே அகலத்திலேயே இந்த சைடும் உருட்டி தைக்கணும். ஒன்று பெரிய சைஸும் ஒன்று சின்ன சைஸ்லேயுமே உருட்டக்கூடாது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக சேமாகவே உருட்டி தைக்கணும். தையல் பார்த்திங்கன்னா பள்ளத்துக்குள்ளேயே தைக்கணும். உருட்டு மேலேயும் வரக்கூடாது. இந்த சாக்லேட் பீஸ் மேலேயும் தையல் வரக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்துக்குள்ளேயே தையல் போடணும். பள்ளத்துக்குள்ளே போடக்கூடிய தையல் அந்த ஆரஞ்சு கலருக்கு மேட்சா இருக்கக்கூடிய நூலை எடுத்து போடணும். இப்போ பாருங்க, நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை கையோட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நெக்கோட ரைட் சைடு பாருங்கள், கரெக்டாக இது போல் வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டா அதை 2 பீஸையுமே சேர்த்து வச்சு அந்த ப்ளவுஸ் துணியையும் அந்த ப்ளவுஸோட நெக் பகுதியையும் இந்த தச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பேச்சு ஒர்க் பகுதியும் ரெண்டையுமே சேர்த்து அட்டாச் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். தனித்தனியாக போயிடக்கூடாது. நெக்கிலேயே பொருந்தியவாறு அப்படியே அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடுமே பாருங்க, அந்த பள்ளத்துக்குள்ளேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பாசி கோர்த்து தைக்க போகிறோம். இப்போ ஆரஞ்சு கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை ஊசியில் கோர்த்துட்டு அந்த நாட்டு சென்டரில் வந்து நாட் போட்டிருக்கோம். அந்த இடத்துல பாருங்கள், ஊசியை குத்திட்டு ஊசியில் மீடியமாக இருக்கக்கூடிய பாசியை கோர்த்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டாலே போதும். 2 தையல் போட்டிங்க, ஒவ்வொரு பாசிக்கும் 2 தையல் போட்டு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட சேர்த்து வாங்கிக்கலாம். இது போல் வரிசையாக லைனாகவே தச்சுக்கலாம் பாருங்கள். அந்த முடிச்சுக்கு பக்கத்துலேயே ஊசியை குத்திட்டு ஒரு பாசியை எடுத்து கோர்த்து இந்த சைடு ஒரு குத்து குத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக அழகாக ஒரே அளவாக சேமாக நம்மளுக்கு வந்து சென்ட்ரு பகுதியிலே பாசி அழகாக வந்துடும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். நல்லா ஹெவியான டிசைனும் கூட. இந்த மாதிரி டிசைன்லாம் எல்லா விசேஷத்துக்குமே நம்ம தச்சு போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம வந்து பீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த டிசைனுக்கு மெட்டீரியல்ஸ் எவ்வளவு, தையக்கூலி எவ்வளவுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லேஸ் பார்த்தீங்கன்னா 1/2 மீட்டர். இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா 1/2 மீட்டருக்கு 5 ரூபா. பீடு ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். இங்கே வச்சுருக்கக்கூடிய பீடு எல்லாமே சேர்த்தா ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பீடு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் ஒரு பாக்கெட்டு. லேஸ் 1/2 மீட்டர் 5 ரூபாய். கீழே பயன்படுத்தியிருக்கக்கூடிய லேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய். கோல்டு கலர் துணி பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்டுக்கு 40 ரூபாய்.
அது போக ஆரஞ்சு கலர் ஜாஸ்மின் கிளாத் 50 பாயிண்ட்டுக்கு 70 ரூபாய். மொத்தம் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 160 ரூபாய் வருது. அது போக தையக்கூலி எவ்வளவுன்னு கணக்கு பண்ணலாம். பீட்ஸ் நம்ம தையல் போட்டதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பீட்ஸ் வந்து ஊசி நூலில் தச்சிருக்கோம். அதுக்கு நம்ம 50 ரூபாய் சேர்த்துக்கலாம். ஃப்ளவர் வந்து தச்சிருக்கோம். இந்த ஃப்ளவர் வந்து தனியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து தனியாக தச்சு நூல் பீஸ்லாம் கட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம 50 ரூபாய் சேர்த்துக்கணும். லேஸ் வந்து தச்சிருக்கோம். இங்கே டபுள் தையல் போட்டிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் நம்ம சேர்த்துக்கலாம். சாக்லேட் பீஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய். இந்த சாக்லேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வந்து நீளமான துணியில் கட் பண்ணி அதை தச்சு திருப்பி அயன் பண்ணி அதை குட்டி குட்டியாக நம்ம வந்து 3 இன்ச் அகலத்தில் கட் பண்ணி அதை வந்து நம்ம நாட் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இந்த சாக்லேட் பீஸ் தைக்கிறதுக்கு வேலை வந்து ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு துணி, சாக்லேட், ஃப்ளவர், பைப்பிங் இது எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக தச்சதை எல்லாத்தையுமே இந்த ப்ளவுஸில் வச்சு தைக்கிறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இதை ஸ்டிச் பண்ணது, கோல்டு கலர் கிளாத்தில் இதை வச்சு வரிசையாக தைச்சது, பைப்பிங் தைச்சது எல்லாத்துக்கும் சேர்த்து 100 ரூபாய் நான் போட்டிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா டிசைனோட தையக்கூலிக்கு மட்டும் 370 ரூபாய் வருது. இப்போ மொத்த பணம்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸுக்கு 160, டிசைனோட தையக்கூலி 370. அது போக நம்ம ப்ளவுஸோட சார்ஜ் வந்து நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 780 ரூபாய் வருது. 780 இப்படியே நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து குறைச்சிட்டு 700 ரூபாயா தருவாங்க. அதனால 780ன்னு இந்த மாதிரி கொசரா வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம கூடுதலாக 20 ரூபாயை சேர்த்து 800 ரூபாயா நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகே, தேங்க்யூ.